பா புடிச்சிட்டேன். இது வரைக்கும் உங்க லைஃப்ல ரொமான்ஸே பண்ணது இல்லையா? ப்ளீஸ் சார். ரொமான்ஸ் ரொமான்டிக்கா எப்படி பாக்குறது சார்? டேய் அது எப்படிடா பண்றது? எனக்கு என்ன தெரியும் சார், முன்ன பண்ணிட்டு தான் தெரியும். என்ன கீழே கிடக்குறேன்? சாரி. என்ன நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. ஆனா கொஞ்சம் ரொமான்ஸ் 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 அது மட்டும் கொண்டு வந்துருங்க. ரெடி? ஒன் மோர் டேக். சார் சார் பேசாம ஏஜே பொண்டாட்டி நடிக்க வச்சிட்டேன்னா? யோ சும்மாரியா, அப்புறம் நம்ம குழப்பே போயிடும். ஐயோ டப்பு வராது, பரவாயில்லையா? தப்பு தான் சார் முக்கியம். இப்போ என்ன சார் என்ன பண்றது? இவனை வச்சு ஓட்ட வேண்டியது. ஓகே சார். கை கொடுங்க. அப்படி ஓகே. இப்படியா? இப்போதைக்கு நான் தான் ஹிட்லர், நீங்க ஹாசினி. என்ன பண்றீங்க ஜெயமா? ஹாசினியா நடிக்கிறேன். சரி, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா போயிட்டு ஹாசினி மாதிரியே நடந்து வரீங்க, நான் ஹிட்லர் மாதிரி நடந்து வரேன். ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறோம். எப்படி ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப நான் ஹாசினி மாதிரி நடக்கணும். ஜெயமா, என்ன பண்றீங்க? ஹாசினி மாதிரி நடந்த நடையாவது உங்களை மாதிரி நடங்களேன் ஜெயமா. அப்படி கரெக்டா சொல்லு. ஒன்ன மாதிரி நடந்தா எவன் பாக்குறது? நல்லா உங்களுக்கு எப்படி சொல்றது? அதாவது ஒரு ஹோட்டல் ஓஹோன்னு போய் பணம் கொட்டோன்னு கொட்டுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஓனரோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படி உங்களை வச்சுக்க சொன்னேன். நீங்க லாக்டவுன் ஆன உடனே ஒரு ஓனரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. அப்பதான் ரொமான்ஸே வராது. எப்படி இருக்கணும்? ரொமான்ஸ். அது சரி, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே சரியான ரொமான்டிக் சொன்னது சரிதான். நீங்க சொல்றீங்க ஹிட்லருக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் நான் இப்ப யோசனை பண்ணேன். தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. அது சரி, ஒன்னால அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. யோ டைரக்டர் இரு வர. ஆக்ஷன். ஐயோ கட். போங்க, எதை பண்ணுங்க போங்க. முட்டாள், மூதேவி, எருமாடு, தடிமுண்டோ, 6 அடிக்கு வளர்ந்திருக்க. ஆனா எப்படி நடிக்கணும்ன்றது உனக்கு தெரியாது, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியாது. சார் என்ன சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேனா? நீங்க தானே ப்ரொடியூசர். சார் உங்களை வச்சு நான் டைரக்டர் ஆகணும். அதை வச்சு பாகுபலி மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. உங்க எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பாதாளத்துல மண்ணு மாதிரி இருக்கு சார். அந்த மண்ணை தூக்கி என் மூஞ்சில பூச்சின மாதிரி சொல்லல சார். சொந்த கதை சோக கதை சார். தயவு செஞ்சு உங்க லைஃப்லயே ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க சார். போதுண்டா போடா. நான் ஒரு டைரக்டர். கரெக்டா அதெல்லாம் கரெக்டா வரும் சார். யோ நீ எல்லாம் ஒரு டைரக்டராயா? உனக்கும் தெரிஞ்சு வச்சாமா? ஏன் இப்படி கேக்குற? பின்ன யாரோட நடிக்க வச்சா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு கூட தெரியாம எப்படியா நீ எல்லாம் டைரக்டரானா? அது நல்லா கேளுமா. டேய் ஜால்ரா, அவர்கிட்ட ரொமான்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லு? ஏஜேக்கு ஜோடியா நான் நடிச்சா மட்டும்தான் அவர் முகத்துல ரொமான்ஸ் மழை கொட்டோன்னு கொட்டும். அதெல்லாம் முடியாது. அப்புறம் ஏன் போட போயிடும். எப்படி வந்து ஏஜே முகத்துல ரொமான்ஸ் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டு வர வச்சுக்கிறேன். நீங்க போங்க. இங்க பாருங்க, உங்க யாராலையும்
ஹிட்லர் முகத்துல ரொமான்ஸ் வர வைக்கவே முடியாது. அது இந்த ஹாசினியால மட்டும்தான் முடியும். இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ண போறா? நான் தெரியாதானே பேசுறேன். ஏஜே மாடலோட நெருக்கமா இருக்கிறத பார்த்து ஹாசினி டென்ஷன் ஆகி ஓடியே போயிட்டா. அக்கா எங்கேயாவது செவுத்துல போய் தலைய முட்டிக்கிட்டு கிடப்பா. ஐயோ என்னதான் நடக்குது? ஜெயம்மா, ஏய் செம்மையா இருக்க, புது ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல? இரு இரு இரு, இரு. ஆமா இந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி. ஐயோ ஏய் இது பிரபலியோட ட்ரெஸ் தானே? இது ஏஜே பார்த்தா என்ன ஆகுறது? ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ரொமான்ஸ் ஏஜேவுக்கு ஓ மேல. இந்த அழகான முகத்தோட பிரபலியோட நினைவு சேர்ந்து வந்தா ரொமான்ஸ் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் தானே? அதெல்லாம் ஆகாது. ஜெயம்மா, திங்க் பாசிட்டிவ். சரி திங்க் பாசிட்டிவ். நீ நினைச்ச மாதிரியே நடக்கட்டும். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் போய் பெர்ஃபார்மன்ஸ் சரி. பாத்துக்கிறேன், நீங்க போய் டைரக்ஷனை பாத்துக்கோங்க. டைரக்ஷனா? அதெல்லாம் நமக்கு வராதே. நீங்க போய் ஆக்ஷன் சொன்னா மட்டும் போதும் ஜெயம்மா, எல்லாரும் தெரிஞ்சா பண்றாங்க. அதுவும் உண்மையான பேச்சு, எல்லாரும் தெரிஞ்சா செய்யறாங்க. ஆக்ஷன். டக் ஜெயம்மா, அங்க போய் சொல்லுங்க. அங்க போயா? ஆக்ஷன். என்ன சார் நடிக்கிறாரு அவரு? ரொமான்ஸும் வரல ஒண்ணும் வரல, அப்படியே நிக்கிறாரு. அம்மா, அவர் ஒரு ஹோட்டல் ஓனர். அவர் தான் இந்த ப்ரொடியூசர் வேற. அதனால அவர் நல்லா நடிப்பாரு. நான் இப்ப சொல்றேன், எக்ஸ்பிரஷன் வந்துரும். ஓகே. அது மைக். அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப பாருங்களேன். ஆக்ஷன். ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. ஹீரோயின் இங்க இருக்கா? இல்ல, ஹீரோயின் அங்க இருக்காங்க பாருங்க. இவ இப்படி இங்க வந்தா? ஐயோ ஐயோ, ஏய் இந்த லென்ஸ் மாத்தி டைட் க்ளோஸ் நான் பண்ணு. டைரக்டர். நான் தான் டைரக்டர். ப்ரொடியூசர் அம்மா. டைரக்டர் ஆயிட்டீங்க. ப்ரொடியூசர் ஹீரோ ஆயிட்டாரு. நடத்துக்கோ. நீங்க என்ன பண்ணாலும் பேமெண்ட் எனக்கு தானே வரும். நீங்களே சொல்லுங்க, ஸ்டார்ட் சொல்லுங்க. ரியல் ஜோடியை போட்டுடலாமா? போட்டுடலாமே போட்டுடலாமே.
நீங்க என்ன பண்றீங்க நீங்களும் அவங்க புருஷன் பக்கத்துல போய் நில்லுங்க ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடுங்க ரெடியா இருக்கு நீங்க போங்க நாங்களுமா மறுபடி கனவுகள் வருமா விழி கையில் கனவென கொடுத்தது நீ மறுபடி வந்தாய் விழி தெரிந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழி திரைகள் கனவென துரத்தது நிஜமா நிஜமா உணவால் இணைவும் ஏஜே ரெஸ்டாரண்ட். சூப்பரா முடியுது கட் சொல்லுங்க ஐயோ என்கிட்ட இல்ல அவங்க சூப்பர் சார் வண்டர்ஃபுல் ஆக்சுவலா இத்தனை நேரம் வராத ரொமான்ஸ் உங்க ஒய்ஃபை பார்த்த உடனே வந்துடுச்சே சார். சார் அந்த மட்டும் அவங்க சூப்பர் உமன். ஏன்னா ரொம்ப பேருக்கு பொண்டாட்டியை பார்த்தா ரொமான்ஸே வராது, மற்றவங்கள பார்த்தா வரும். ஆனா உங்களுக்கு பொண்டாட்டியை பார்த்தா ரொமான்ஸ் வருதுன்னா அவங்க சோ ஃபார்ச்சுனேட். என்ன ஆகுதோ ஏதாகுதோ எனக்கு தெரியாது. இனிமே இந்த படத்துல அவங்க தான் உங்களுக்கு ஜோடி. இவன் என் ரூம்குள்ள வரக்கூடாது. ரவுடிங்களோட சகவாசம் வச்சுட்டு இவள என் ரூம்ல தங்க வச்சான், அவ்வளவுதான் என் உயிருக்கு தான் ஆபத்து. என்ன புலி உருமாம சைலண்டா இருக்கு? மறுபடியும் சீண்டி பாப்போம். ஏய் மென்டல், என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுல வர, துணி எடுக்கிற, போற வர, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, துணி எடுத்த வேண்டான்னு வச்சேன். ஏன் துணி ஏன் பேக், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ரூம் என்னோடது. ஆனா அப்படி எந்த கல்வெட்டுலயும் உங்க பேரை காணுமே பாஸ்.
பர்ஃப்யூம் தான் நீங்க யூஸ் பண்றீங்களா? ஆட் ஷூட்ல நீங்க என் கூட நெருக்கமா இருந்தப்போ பர்ஃப்யூம் மனம் தூக்கிச்சே, அது இன்னும் என் உடம்ப விட்டு போகல. ஏய் மென்டல், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா உன்கிட்ட? வெளியே போ. முதல்ல டூ விட்டீங்க, அப்புறம் தான் பழம் விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன சண்டை முடிஞ்சிச்சே? எப்போ முடிஞ்சது? ஆட் ஷூட்ல அப்படியே நெருக்கமா கட்டி போடுச்சீங்க, அப்புறம் ரொமான்டிக்கா லுக் எல்லாம் விட்டீங்களே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப எப்படி மாறுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு சமயம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு தேவதை மாதிரி தெரியுறீங்க, சில சமயம் பேயா மாறிடுறீங்க. ஓ லூசு மென்டல். நான் லுக் விட்டது உனக்கு இல்ல, நான் உன் ட்ரெஸ்ஸா தான் லுக் விட்டேன். இது என் பிரபலியோட ட்ரெஸ். பிரபலியோட எல்லா பொருளும் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை நான் எதுல இருந்தாலும் பாப்பேன், எங்க இருந்தாலும் நான் பாப்பேன். ஓ, அப்போ மரத்திலயோ செவத்திலயோ இந்த ட்ரெஸ் சுத்தி இருந்தாலும் இப்படிதான் பாப்பீங்களா? ஆமா. ஜடம் ஜடம், உன் முன்னாடி நிக்கிற மனுஷிய விட்டுட்டு மரத்தை போய் கட்டி பிடிப்பியா? இன்னும் உன் ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ. சும்மா இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்ண நான் என்ன பண்ணுவேன்? அறிவு இருக்கா உனக்கு? உங்களோட பார்வை பிரபலியோட ட்ரெஸ் மேல மட்டும் தானே போகணும், இதுக்கு மட்டும் என் கண்ட இடத்துக்கு எல்லாம் போகுது. ஏய் மென்டல், ஏய் மென்டல் மாதிரி பேசாத. நீ பிரபலியோட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஆனா அதுக்கு நீ பிரபலி ஆயிட மாட்ட. அது வேணா அது வேணா, ஆனா ரொமான்ஸ் பண்ணும்போது நீங்க பிரபலியே நினைச்சுக்கிட்டாலும் என் கூட தானே நெருக்கமா இருந்தீங்க, அத மறக்க முடியுமா? ஆக இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு. இத கட்டி இருந்தா அடிக்கடி என் பக்கத்துல வருவீங்க, அதுதான் எனக்கும் வேணும். பாய் ஹிட்லர். எங்க எங்க போற? ஏய் ஏய் துணி, அந்த Dress. ஏய் எங்க போற? நீங்க தான் ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்கல்ல. சரி அந்த புடவைய கொடுத்துட்டு போ. தரவாங்க. ஏய் நில்லு. சொன்னா நம்ப மாட்டேன் நீங்க. இப்ப பாத்தீங்களா என் பின்னாடியே வரீங்க. லூஸ், நான் ஓம் பின்னாடி எல்லாம் வரல, இந்த புடவைக்காக தான் வந்தேன். கொடு. புடவை புடவை புடவைன்னு டென்ஷன் பண்ணாதீங்க. புடவை பார்த்தால ரொமான்ஸ் வராது. வரும். வராது. ஏய் இரு இரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இந்த புடவைய தான் பார்த்தேன். இல்ல நீங்க என்னதான் பாத்தீங்க? நான் பார்க்கலங்கறல. ஏய் லிசன், இத பாரு, சும்மா இரு, இல்லனா உன் கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளிடுவேன் அன்னைக்கு மாதிரி. ஐயோ போதும்டா பசாமி, இன்னொரு சாங்க்கு நான் எங்க போறது? ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் வேற போடணும். ஏய் ஆமா, நீங்க மாடலோட நடிக்கிறப்போ ரொமான்ஸே வரலன்னு அந்த டைரக்டர் சொன்னாரே, அப்போ இந்த பிரவலியோட Dress அந்த மாடல் போட்டிருந்தா ரொமான்ஸ் வந்திருக்குமா? வராதுல்ல. அப்போ ரொமான்ஸ் வந்தது என்ன பார்த்து தானே? அடச்சி, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாதுன்னா வேற எப்படி? என்ன சார் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு நிமிஷம்? ஏய் எங்க? சார் ஒரு நிமிஷம், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. உங்க வைஃப் முகத்தை பார்த்தா உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா, இல்ல அவங்க கட்டி இருக்கிற புடவையை பார்த்தா உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா? முகத்தை பார்த்தா எங்க மேடம் ரொமான்ஸ் வருது, புடவையை பார்த்தா தான் ரொமான்ஸ் வருது. யோ, இல்லம்மா, புடவையை பார்த்தா தான் ரொமான்ஸ் ஒரு வருமா? பேச்சுக்கு சொன்னமா. என்ன பண்றேன்னு பாரு. அம்மா அடிக்கணும். பார்த்தல. இவங்களை விடுங்க. இவங்க கல்யாணமா நம்மள மாதிரி நடந்துருக்குமா? எதுக்கு விடணும்? நீ அப்படி எங்க போற? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. பாஸ் நிறுத்துங்க, ஸ்டாப். ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி முகத்தை பார்த்தா ரொமான்ஸ் வருமா, இல்ல அவங்க கட்டியிருக்க புடவைய பார்த்தா ரொமான்ஸ் வருமா? என்ன மேடம் கேள்வி? நல்லா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு சும்மா ஜிகு ஜிகுன்னு வந்தா நம்மளுக்கும் அப்படி ஒரு மாதிரியா இருக்கும். புடவை தான் கீக்கு மேம். இதெல்லாம் சொன்னா எங்க கேக்குறாங்க? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கண்டதை போட்டுன்னு தெரியுறாங்க. ஓ, இது உனக்கு கன்றாவியான ட்ரெஸ்ஸா? இப்படிதான் நீ ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியறியா? அட பாவி, அப்ப நாள உனக்கு மனுஷியா தெரியலையா? உனக்கு நான் போடுற ட்ரெஸ்ல தான் ரொமான்ஸா? எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. இல்லம்மா இல்லம்மா, சொன்னா கேளுமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. இவங்க கிட்ட விசாரிச்சால சரிப்பட்டு வராது. வாங்க. அப்படி யாரதான் சரிப்பட்டு வருவாங்க? ஐயோ, ட்ரெஸ்ல தான் ரொமான்ஸ் வருமா? போலாமா? சரிங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நீங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க ஏதோ ஒன்னு நினைக்கிறீங்க. புடவையா இல்ல உங்க மனைவியா? புடவை தான் மேடம். ஏய்யா, இதுக்குதான் இவ்வளவு நாள் இவங்களும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. அடுத்து யாராவது எங்க போற? ஏய் எங்க போய் கேட்டாலும் இதே பதிலா கிடைக்க போகுது. அமெரிக்கா போய் ஒபாமா கிட்ட கேட்டாலும் தான் பொண்டாட்டியோ புடவையில பார்த்தா. வீட்டு சண்டை இப்படி தெரு சண்டையை மாத்திட்டியப்பா. நாட்டுல கலவரம் வெடிச்சிரும் போல இருக்கு. அங்க பாரு, உன்னால எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பாரு. அப்ப உனக்கு நான் கட்டுற ட்ரெஸ்ஸ பார்த்தா என்ன பார்த்தா உனக்கு ரொமான்ஸ் வரலையா? நீ இப்படி பண்ணியா? சொல்லுவியா? ஏஜே, உன் லெவலுக்கு தெருல இறங்கி சண்டை போடலாமா? சாரி சார், வா வந்து தொலை. அசிங்கப்படுத்துறதுக்கு நீயே பிறந்திருக்க.
சார் உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பொண்டாட்டியோட முகத்தை பார்த்தா ரொமான்ஸ் வருமா, இல்ல அவ கட்டியிருக்க புடவைய பார்த்தா ரொமான்ஸ் வருமா? மேடம் நான் 80s கிட்ஸ் மேடம், மொரட்டு சிங்கிள். பொண்ணுங்கனாலே எனக்கு பிடிக்காது. பொய்யா லூசு. அம்மா நான் கவுன்சிலர்மா. எவனா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். யோ ஹிட்லர் ஹிட்லர். ஏய் ஒண்ணு நிறுத்துங்க. ஏய் கேக்காரி ராட்சசி அரவைக்காடு, உன்னால தெருவுல என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது. அரவைக்காடு அது இது என் கண் முன்னாடியே நிக்காத, கொன்னே போட்டுருவேன், ஓடி போயிரு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பாவம் நீங்களும் தான் எத்தனை தடவை அதே ரிப்பீட் பண்ணி திட்ட போறீங்க. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நானே போயிடுறேன். அவன் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. யோ ஹிட்லர், நீ சிரிச்சாலும் ஸ்மார்ட்டா தான் இருக்க.